உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் கிரேஸ் டீம் மூலமாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் தெரிவிப்பதில் அதிக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம் தமிழ்நாடு இயேசுவுக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளாக நான் வைத்து ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளாக கடந்து போய் அங்கே ஒரு ஆலயத்தில் நின்று அந்த மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி எங்களுக்குள்ளாக ஆண்டவர் பாரப்படுத்தும் நிமித்தமாக ஜெப யாத்திரையை நாங்கள் கார் மூலமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். பல மாவட்டங்களை பார்த்துட்டு இப்போ இந்த நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற உலக ரட்சகர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நாங்கள் நின்று பேசி கொண்டு இருக்கிறோம். உண்மையாக இந்த ஆலயத்தினுடைய பாஸ்டர் பால் விக்டர் அவர்களை நாங்கள் அணுகும்போது ஃபோன் பண்ணி சொல்லும்போது எங்களை ரொம்ப அன்போடு உபசரித்தாங்க, கூப்பிட்டாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, அதுபடி எங்களுக்கு இந்த அருமையான உணவு அவங்களே செய்து கொடுத்தாங்க. ஸோ ஊழியக்காரில் அவங்க அதிகமாக கனம் பண்ணுகிற ஒரு அன்பு ஊழியரை நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊழியத்தில் இன்னும் ஆண்டவருக்காக இந்த கிரேஸ் மீடியாவில் இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லி ஐயாவை மீட் பண்ண பிறகு சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கும்போது எங்களை அது ரொம்ப முந்தி தள்ளின காரியங்கள் நிறைய நாங்கள் பேசணும். உண்மையாகவே எந்த ஆலயத்துக்குள்ளே அந்த நின்ற நிமித்தமாக இன்னும் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கணும், இந்த மீடியா தான் இன்றைக்கு அநேகரை சந்திக்குதுன்னு சொல்லி அண்ணன் அவர்கள் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. முன்னாடி இருந்து செய்கிற எங்களுக்கு இப்படிப்பட்ட என்கரேஜ் அந்த ஒரு வார்த்தை தான் எங்களை முந்தி தள்ளுது. எனவே இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியம் இன்றைக்கி நாங்கள் குழுவாக கிரேஸ் டிவியிலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரர் பிரேம் அவர்கள், பாஸ்டர் ஏனோக் அவர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் இணைந்து வரும்போது எங்களை அன்போடு வரவேற்று எங்களை கனம் பண்ணின அன்பு ஐயா அவர்களுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இப்போது இந்த ஈரோடு மாவட்டத்தை பற்றி சில காரியங்களை ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. எனவே அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் அன்பு ஐயா அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான கிரேஸ் டிவியினுடைய நிறுவனத்திற்கும் அதனுடைய நிறுவன தலைவர் மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதை எண்ணி நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக அவர்களை ஈரோடின் சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக இன்றைய காலகட்டத்தில் மீடியா மூலமாக ஊழியம் செய்வதென்பது ஒரு சவால் நிறைந்த சூழல் இருந்தாலும், அதே வேளையில் இன்றைய இந்தியாவிற்கு, இன்றைய தமிழகத்திற்கு, குறிப்பாக இன்றைய ஈரோட்டுக்கு இப்படிப்பட்ட கிரேஸ் டிவி ஊழியங்கள் என்பது அவசியமுள்ளதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் வீதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து எந்த விதமான மாற்று சகோதரர்கள் மதத்தினர் அவர்களை துன்புறுத்தாமல் வீதியில் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்ற வார்த்தையை மிக எளிதாக சொல்லிக் கொண்டிருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளாகவே சொல்ல முடியாத சூழல்கள் நாம் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் அனுப்பின அல்லது தேவன் விரும்பின ஒரு துறை இருக்குமானால் அது மீடியா துறை என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம், சந்தோஷம் அடைகிறோம். பல கோடி மக்களுக்கு மிக எளிதாக தேவனுடைய அன்பை, தேவன் இந்த மனுகுலத்து மக்களை, எல்லா மக்களையும் அவர் எப்படி நேசிக்கிறார் என்பதனை மிக அழகாக கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பணி அது என்னவென்றால், உள்ளபடியே நான் ஒரு ஊழியனாக சொல்லுகிறேன், ஒரு திருச்சபையினுடைய போதகராக சொல்லுகிறேன். இன்றைக்கு மிக எளிதாக செல்லக்கூடிய ஒரே வழி மீடியா தான் என்பதனை நான் பலமுறை அறிந்திருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிறேன், அதன் மூலமாய் பலனை பெற்றிருக்கிறேன். ஆகவே இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களை வாழ்த்தி நான் உள்ளபடியே ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஈரோடு அவர்கள் வந்திருப்பதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக இந்த கிரேஸ் ஊழியங்கள், இன்னும் கிரேஸ் டிவி ஊழியங்கள் வளர தமிழகத்தில் உள்ள 39 மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேலாக தொடர்ந்து இதை பார்க்கின்ற, இதன் மூலமாக இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ளுகிற நேயர்கள் அதிகரிக்க நாங்கள் உள்ளபடியே அருமையான ஐயாவையும் அவருடைய குழுவினரையும் இந்த மீடியா ஊழியத்தையும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தமிழகம் மாத்திரமல்ல,
இந்தியாவிற்கும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த கிரேஸ் டிவி ஊழியங்கள் மூலமாக ஆண்டவர் அன்பு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது உள்ளபடியே தேவன் இதை ஏற்படுத்தி தேவன் இதை நிர்வகிக்கும்படி இதன் மூலமாய் அவருடைய அன்பு சகல ஜனத்திற்கும் போய் சேரும்படி இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதில் எல்லாரும் சந்தேகமில்லை. ஆகவே இன்னும் இருக்கின்ற ஐயா அவர்கள் சொன்ன வண்ணமாய் எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தை குறித்தும் அதற்கான ஜபத்தினுடைய அவசியத்தை குறித்தும் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். தமிழகத்திலேயே ஒரு சிறந்த மாவட்டம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஈரோடு மாவட்டம் தான். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய மாவட்டம் சிறப்பு தான். ஆனால் தமிழகத்திலேயே ஒரு சிறப்பு என்னவென்றால் ஈரோடு மாவட்டம் ஒரு மஞ்சள் விளைகின்ற மாவட்டம். உலகமெங்கிலும் இருக்கிற மஞ்சள்களிலே தலை சிறந்த மஞ்சள் அது எங்களுடைய மாவட்டத்திலிருந்து தான் விளைச்சல் உருவாகி சென்று கொண்டிருக்கிறது. எங்கள் மாவட்டம் பெரும் விவசாயத்தை நம்பி இருக்கிறது. அதோடு கூட அதற்கு அடுத்ததாக எங்கள் மாவட்டம் தறி என்கின்ற தொழிலை சார்ந்ததாய் இருக்கிறது. ஜமக்காலம் என்று தமிழில் சொல்லுகிற, ஆங்கிலத்தில் பெட்ஷீட் என்று சொல்லப்படுகிற உற்பத்தி எங்களுடைய பகுதியில் தான் அதிகமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இங்கே அதிக கூலி தொழிலாளிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் அதிகம். ஆகவே எங்கள் மாவட்டத்தில் சில சின்ன சின்ன பாகுபாடுகள் இருக்கிறது. சில நேரங்களில் எங்கள் ஈரோடு மாவட்டம் சில ஜாதிய பிரச்சனைகளை சந்திக்கிறது, சில நேரத்தில் மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது. எல்லா மக்களும் சுகித்து வாழ நீங்கள் ஜெபிக்கும்படி எங்கள் ஈரோடு மாவட்டத்துக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மக்கள் விவசாயத்தையும் தறியையும் நம்பி இருக்கிறபடினால நீங்கள் அதற்காகவும் ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாகவே ஈரோடு மாவட்டம் அரசியலிலும் ஒரு முக்கிய கால்பதித்த மாவட்டம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைவர்களும் எங்கள் ஈரோட்டத்தை மாவட்டத்தினுடைய துவக்க புள்ளியாக தான் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே கிட்டத்தட்ட எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் 10 தாலுக்காக்கள் இருக்கிறது. 10 தாலுக்காவிலும் பல சபைகள், பல ஊழியர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகிலும் எங்கள் ஈரோடு மாவட்டம் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஈரோடு இயேசுக்காய் மாற வேண்டும் என்று சொல்லி அதற்கு இந்த கிரேஸ் டிவி பெரிய ஒரு எங்களுக்கு உத்து சக்தியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஆகவே வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் எங்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்திருப்பதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய மாவட்டத்திற்காய் ஜெபிக்கும்படியாயும் உங்களுடைய ஒளிபரப்புகள் எங்களுடைய மாவட்டத்திற்கு தேவைப்படுகிறது என்பதனையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்போ ஐயா சொன்ன பிரகாரம் நீங்கள் துவக்கத்திலேருந்து இதை கவனிச்சிருப்பீங்க. என்னுடைய மாவட்டம் சிறந்த மாவட்டம், என்னுடைய மாவட்டம் சிறந்த மாவட்டம். அப்படி ஈரோடு மாவட்டத்தை குறித்து அதிக அக்கறையோடு, பாரத்தோடு அப்படின்னு சொல்லி மாவட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அன்பு ஊழியரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவே இந்த ஈரோடு மாவட்டம் வரும் நாட்களில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாவட்டமாக, எல்லா தெருக்களிலும் இயேசு நாமம் துணிக்கிற ஒரு மாவட்டமாக, எல்லா தெருக்களிலும் ஆலயங்கள் இருக்கிற ஒரு மாவட்டமாக கட்டாயம் மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே ஐயா சொன்ன சில குறிப்புகளுக்காக எங்கள் சபையில் இருக்கிற 2 பேர் சுருக்கமாக செபிக்க போகிறாங்க. முதலாவது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ராஜன் பாபா அவர்கள் சுருக்கமாக செபிப்பாங்க. அதுக்கு பாஸ்டர் டேவிட் அவர்கள் சில காரியங்களுக்காக செபிப்பாங்க. எல்லாரும் இணைந்து செபிக்கலாம். நம்ம எல்லாரும் ஈரோடு மாவட்டத்துக்காக இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறதான மாவட்ட ஆட்சியர்களுக்காக, இன்னுமாய் அவங்களுக்கு கீழே பணிபுரிகிறதான ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காக, இன்னும் குறிப்பாக நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை ஆளுகிற எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஈரோடு மாவட்டம் எங்களை கொண்டு ஆசீர்வதிக்கப்படவும், மக்களுக்கு அவங்க நல்ல சிறப்பான பணியை அவங்க செய்யும்படியாக, இந்த மாவட்டம் அவங்களை கொண்டு இன்னும் மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, இன்னுமாய் மக்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் மூலியமாய் இவங்க பணி செய்கிற இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம செபிக்கலாம். மகா கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக அருமையான ஆண்டவரே, இந்த டிவி சேனல் வழியாக எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திற்காக நாங்கள் பாரத்தோடு இந்த நாளிலே நாங்கள் செபிக்க தேவரீர் நீங்கள் கிருபை பாராட்டுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில்
ஆளுகிற ஆட்சியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கீழே பணிபுரிகிற எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு மேலும் உடைய தெய்வீக கரம் கொடுப்பதாக. ஆண்டவரே, மக்களால் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அருமையான தலைவர்கள் ஆண்டவரே, எங்களுடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வேண்டியதான எல்லா தேவைகளையும் அற்புதமாய் அவங்க மூலியமாய் சந்திக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வறுமையிலும் இன்னுமாய் பலதரப்பட்ட கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே இவர்கள் மூலியமாக சந்திக்கப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த மாவட்டத்தில் இவங்க மகிமையாய் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வேனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியாய் அருமையான தலைவர்களையும் ஆண்டவரே ஈரோடு மாவட்ட அதிகாரிகளையும் கொண்டு ஈரோடு மாவட்டங்கள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீங்க வழிநடத்த செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தேவ திருக்கரத்தில் தருகிறோம். எங்க மாவட்டத்தின் மேல உங்களுடைய கரத்தை நீட்டி ஆண்டவர் எல்லா குறைவுகளையும் என் தேவனாய்த்த நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து மகிமையா நீங்க வழிநடத்தவேன் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக, வேலையில்லாத வாலிபர்களுக்காக, படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நாம் ஏகோபித்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நீங்கள் அவர்களை மீட்டெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் அநேகருக்கு கொடுக்கிற கரமாய் எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கடன் என்கிறதான சாபத்திலிருந்து ஆண்டவரே சோதரம் உடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வேலை இல்லாத ஆண்டவரே சோதரப்பா பட்டதாரியா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லாமல் ஆண்டவரே அலைந்து இருக்கிற அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டவரே நீர் உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசேப்போடு கூட இருந்து ஆண்டவர் போர்த்திவாருடைய கண்களில் தயவை கிடைக்கும்படி செய்து ஆண்டவரே அடிமையாய் போன அந்த இடத்துல அதிகாரியாய் நீர் உயர்த்தி முடிவிலை ராஜாவுக்கு அடுத்த இடத்துல ஸ்தானத்தில் நீர் உயர்த்தினீங்க ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களையும் கர்த்தர் நீர் உயர்த்துங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தின்படியே கர்த்தர் அவங்களுக்கு வேலையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல ஆண்டவரே ஞானத்தை தருகிற நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தந்து ஆண்டவரே அதை படிக்க ஆண்டவரே சோத்ரோனி ஆண்டவரே நல்ல பாடங்களை படிக்க அதை கற்றுக்கொண்டது மனதில் பதிய ஆண்டவர் எக்ஸாம்ல நல்ல ஆண்டவர் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற ஆண்டவரே சோத்ரோப்பா நீர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் தேர்வை குறித்ததான பயங்கள் ஆண்டவர் அகலும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேர்வில் தோல்வி அடைந்த நிமித்தம் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை செய்கிறதை கடந்த சில ஆண்டுகளில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒரு தற்கொலையும் வராதபடி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேர்வில் தேர்ச்சி பெறவும் ஆண்டவர் உங்கள் நாம மையம் பெறவும் கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாம். எல்லாரும் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே கிரேஸ் டிவி ஊழியர்களாக கிரேஸ் டிவி குடும்பமாக வந்து ஈரோடு மாவட்டத்தை சந்தித்து இங்கே இருக்கிற ஆண்டவரை ஆலயத்தில் அந்த ஐயாவோடு இணைந்து இந்த ஆண்டவரை ஈரோடு மாவட்டத்துக்காக ஜெபிக்கின்ற பாக்கியத்தை ஒரு கிருபையை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய தரிசனத்தை எங்களுடைய ஏக்கத்தை நோக்கத்தை தேவன் நாளில் நிறைவேற்றினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கால் வைக்கும் தேசத்தை தருவேன் சொன்ன ஆண்டவர் கால் வைக்கும் இந்த ஆண்டவர் ஈரோடு மாவட்டத்தை இயேசுவுக்கு தேவன் சொந்தமாக்குவீராக. ஆமென். அப்பா நமக்கு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்கிற பாஸ்டருக்காக அம்மாக்காக பிள்ளைகளுக்காக நன்றி, விசுவாசிகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்தை இன்னும் விரிவுபடுத்தி
ஆண்டவரே இந்த ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அநேகர் ஆண்டவரே கர்த்தாவே மந்தையில் இணையாத இந்த ஈரோடு இருக்கிற அநேக மக்கள் இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வருவதற்கு வேண்டிய கிருபை தேவன் தருவீராக. அநேகரை ஆண்டவரை ரட்சிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மூல முடுக்கெல்லாம் என் இயேசுவுடைய நாமம் துணிக்கப்பட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஜெபித்த பிரகாரம் கடன் பிரச்சனையில பல தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவன் இறங்குவீராக. நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ வாக்கு கொடுக்கிறீரே, துதிக்கிறோம். நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து இந்த ஈரோடு மாவட்டத்தை ஆண்டவரே இன்னும் பல மடங்கு நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஆண்டவரே எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிற அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் எழுப்புதல் தேவன் கட்டளையிட்டு தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வழி தெரியாத அநேக மக்கள் நிக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சமாதானம் இல்லாதபடி ஆண்டவரே ஆளுநர் இல்லாதபடி அநேகத்தில் மக்கள் அழிந்து திரிகிறதை பார்க்கிறோம். இந்த மக்கள்லாம் என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருவதற்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மக்கள்லாம் கண்டுகொள்ள கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறார்களே, எல்லாரையும் அப்பா நாங்க மனதார வாழ்த்துகிறோம். பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஈரோடு மாவட்டம் முழுமையாய் ஒவ்வொரு தெருக்களையும் ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே பகுதியை நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி நாங்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இந்த மக்கள் இருக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே விவசாயத்துல இன்னும் முன்னேற்றத்தை கட்டளையிட்டு தருவீராக. இன்னும் அநேக கம்பெனிஸ் கொண்டு வாங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். இந்த முழு மாவட்டத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். விசேஷமாக நம்முடைய கிரேஸ் டிவிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கட்டாய கடமையும் பாரமுமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவருக்கு தெரியும் மீடியா மூலமாக தன்னுடைய அஜெண்டாக்களை அல்லது தங்களுடைய கொள்கைகளை எவ்வளவு எளிதாய் இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்பது. அது மத்தியில் இருக்கின்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் அல்லது மாநிலத்தில் இருக்கின்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் இன்றைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் எதின் வாயிலாக இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மீடியா மூலமாக தான் என்பதில் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தேவன் இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை பெற்றுக்கொண்டிருக்கிற அருமையான இந்த கிரேஸ் மீடியா டிவி ஊழியங்களுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அவர்களுக்காகவும் அவருடைய அன்பு குழுவினருக்காகவும் அவருடைய அன்பு குடும்பத்திற்காகவும் விசேஷமாக இந்த ஊழியத்தை தாங்குகின்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக அப்பா இந்த தேசத்தினுடைய கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவரே அணிந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவருடைய அன்பினை உணர செய்வதற்கு கர்த்தாவே நீர் கொடுத்த மகா பெரிய ஒரு அற்புதமான ஊழியம் இந்த கிரேஸ் டிவி ஊழியம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே மிக ஆண்டவரே உத்தமம் உண்மையுமாக ஆண்டவரே எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் எப்படியாகிலும் இந்த தேசத்தில் இயேசுவின் அன்பை ஆண்டவரே எந்த வழியிலாகிலும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் உம்முடைய அன்பு மகனுக்கு இதன் வழியாக கொண்டு செல்ல நீர் கொடுத்திருக்கிற பெரிய தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். இதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் அவைகளை சந்திக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே தரிசனத்தை கொடுத்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. அந்த தரிசனத்திற்குரிய தேவைகளையும் அந்த தரிசனத்திற்குரிய ஆட்களையும் ஆண்டவரே அந்த தரிசனத்திற்குரிய எல்லா பாதுகாப்பையும் கர்த்தர் பரத்திலிருந்து அருளும்படியாக வேண்டுகிறேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் அற்புதம் செய்யும்படியாக வேண்டுகிறோம். அதிநவீன ஆண்டவரே இன்றைய அப்பாவுக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய என்னென்னலாம் அதிநவீனமான ஆண்டவரே இந்த டிவி ஊழியத்திற்கு தேவைப்படுகிறதோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இதில் இணைந்து ஓடுகிற அன்பு ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் என் அண்ணனுடைய அன்பு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம்பா. பயணங்களில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். 29 மாவட்டத்திலேயும் கர்த்தர் தாமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல கோடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் மக்களை ஏற்படுத்தும்படியாய் வேண்டுகிறோம்பா. உடல் ஆரோக்கியத்தையும் பலனையும் தேவையையும் தீர்க்க ஆயுளையும் கொடுத்த ஆண்டவரே கர்த்தர் நடத்தும்படி வேண்டுகிறேன் சுவாமி. ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமாய் பெற வேண்டிய என்னென்னலாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே காரியங்கள் இருக்கிறதோ அது அத்தனையையும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் வேண்டுகிறேன் சுவாமி.
உம்முடைய அன்பு கரத்துக்குள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மீகா புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, உன் கொம்புகளை இரும்பாகவும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக கிரேஸ் டிவியினுடைய நிறுவனத்தின் மேலேயும் அதனுடைய அத்தனை ஊழியர்கள் மேலேயும் இந்நாளிலே இங்கு பங்கெடுத்த எங்கள் அத்தனையின் பேர் மேலேயும் ஆண்டவர் வரும் வரையிலேயும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அம்மாப்பேட்டையில் இருக்கிற உலக இரட்சகர் கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் நாங்கள் இருந்து பேசி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் குழுவாக வரும்போது எங்களை உண்மையாகவே ஒரு குடும்பத்தின் உறவின் மக்களைப் போல அண்ணன் தம்பி என்ற இந்த உறவோடு ஐயா அவர்கள் குடும்பமாக எங்களை வரவேற்றாங்க. எங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற மக்கள்லாம் இணைந்து நல்ல உணவு கொடுத்தாங்க சமைத்து. அவர்களுக்கும் எல்லாருக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சபை மக்களுக்கும் மூப்பர்களுக்கும் அதிகமாக நான் நன்றி சொல்கிறோம். கிரைஸ் டிவி சார்பில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகலை, வீட்டில் இருக்கிறீங்க, வழி தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அம்மாப்பேட்டையில் இருக்கிற எல்பிஜி கேஸ் அதுக்கு எதிர்க்க தான் இந்த ஆலயம் இருக்கிறது. உலக இரட்சகர் கிறிஸ்துநாதர் ஆலயம். நீங்கள் உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். வந்து நீங்கள் இந்த ஆலயத்தில் நீங்கள் பங்கெடுக்க முடியாது. அன்பு வேறு சபைக்கு போகிறதுனால அழைக்கல, வேறு எங்கேயுமே போகல, வீட்டில் இருக்கிறோம், வழி தெரியலன்னு சொல்லி யாராவது இந்த ஈரோடு மாவட்டத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இதை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து பங்கெடுக்க முடியாது. நாங்கள் உங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. இந்த ஆலயமானது சீக்கிரத்தில் ஒரு பெரிய ஆலயமாக இது மாறப்போகிறது. படம்லாம் போட்டு அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பண தேவைகளை ஆண்டவர் லட்ச லட்சமாக சந்திக்க போகிறார். அடுத்த முறை உள்ளே வரும்போது அந்த பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தில் தான் நாங்கள் நிற்போம்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஈரோடு மாவட்டத்தையும் உங்கள் குடும்பத்தையும் தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். கிறிஸ்து ஊழியத்துக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். நன்றி. தேங்க்யூ.